உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா உனக்காக பொண்ணு பார்த்திருக்கேன். இவங்க 3 பேர்ல ஒருத்தரை நீ தான் செலக்ட் பண்ணணும். இந்தா. இந்த பொண்ணு எனக்கு ஓகேமா. இருந்தாலும் நீ நேர்ல ஒரு தடவை பொண்ணை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். என்னடா கார்த்திக், நீ பேசாம அம்மா சொல்லும்போதே பொண்ணு போட்டோவை பார்த்துருக்கலாமோ? இப்போ போய் பொண்ணு போட்டோவை காட்டுங்கன்னு கேட்கறதுக்கும் தயக்கமா இருக்கு. அதே நேரம் பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு புரியலையே. ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தா கூட ரூம்லயே இருந்து ஓவர் டியூட்டி பாத்துட்டு இருப்பியே. இன்னைக்கு என்னடான்னா அதிசயமா வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, அதுவும் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஒருவேளை லேப்டாப் ஃபைல் எல்லாம் ஆபீஸ்ல மறந்து வச்சிட்டியா? ஹே பாலு, ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா இருந்த இட்லிய ஒத்தாலா இருந்து முழுங்குனல, அப்படியே போய் படுத்து தூங்காம இப்ப எதுக்கு இங்க வந்து அண்ணனை ஓட்டிக்கிட்டு இருக்க? ஓட்டலண்ணா, காத்து வாக்குல இப்படி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அண்ணன் காத்து வாங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சா, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். இங்க பாரு, ஆபீஸ் டென்ஷன் மறந்துட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கவர நீ மேற்கொண்டு டென்ஷன் பண்ணாத, சரியா? முதல்ல வா போலாம். இல்ல பரவாயில்ல, நானும் எவ்வளவு நேரம் தான் இப்படி தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. முருகா, கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். என்னங்க, நேராச்சு, சீக்கிரம் வாங்க. வந்துட்டா ராஜி. நான் ரெடி, போலாமா? இருங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது கண்ணாடி பாக்குறது இல்லையா? ஏமா, என்னாச்சு? ஷர்ட் பட்டன் சரியா போட்டிருக்கீங்களா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லையா? கிளம்புற அவசரத்துல கவனிக்கல ராஜேஸ்வரி. இருங்க. உங்களு நம்ம வீட்ல என்னலாம் நடக்குது? என்ன நடக்குது? இல்லம்மா, கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இல்ல, அத சொன்னா. அப்பா, அண்ணன் ரொமான்ஸ் பண்றதுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இங்க நீங்க நின்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டை பட்டனு ஏதாவது சொல்லி சமாளிங்கப்பா. இப்படி இழுத்துக்கிட்டே போன எப்படிப்பா? அது ஒண்ணு இல்லம்மா. நீங்க சும்மா இருங்க. ஜீவா, போய் கார்த்திகா வர சொல்லு. நாங்க சொல்லிட்டு கிளம்புறோம். அண்ணா அப்பவே ஆபீஸ் கிளம்பியாச்சுமா. ஆபீஸ் போயிட்டானா? என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா போயிட்டான்? அதான் ஏதோ முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னானே ராஜேஸ்வரி, அதனால சீக்கிரம் கிளம்பிருப்பானா என்னமோ. சரி, நம்ம கார்ல போகும்போது அவன்கிட்ட போன்ல பேசிக்கலாம். மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பணுமா? கிளம்பலாமா? சரிங்க. சரி வா. அடி வாங்குவ, உன் வேலை தானா? நான் கூட ஏதோ நைவேத்தியம் படைக்காம சாமி கும்பிட வந்தது ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு வெள்ளந்திய நான் உலகத்துல பார்த்ததே இல்லடி. நான் தான் முருகன்னு சொன்னதும் அப்படியே பக்தி பரவசமாகி பாக்குற.
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா நடிக்காத. நான் தான் ஒளிஞ்சு நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். முருகன் நேர்ல வந்து பேசுவாரா மாட்டாரான்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகன் பொம்பளை குரல்ல பேசுறது கூடவா உனக்கு டவுட் வரல? போதும், நிறுத்தடி. இனிமே இந்த மாதிரி சாமி விஷயத்துல விளையாடுற வேலை வச்சுக்காத. சரி சரி, கோவப்படாத. அதான் சாமி கும்பிட்டாச்சுல, வா போலாம் வா. ம். அடியே, குழந்தை இல்லங்கிறதுக்காக உன்னை ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுல இருந்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்திட்டு இருக்காங்க. நீ தப்பா நினைச்சாலும் அதான் நிஜம். உன் தங்கச்சி அப்படியே உங்க அம்மாவோட ஜெராக்ஸ் டி. அவ என்னைக்கும் உன்னை அக்காவா நினைச்சதும் கிடையாது, இனி நினைக்க போறதும் கிடையாது. இப்படிப்பட்டவங்கள போய் நீ தாண்டி இவ்ளோ நேசிக்கிற. இங்க பாரு, ஊர்ல இருக்கிறவங்க யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா எனக்கு அவங்க தான் அம்மா, அவ தான் என்னோட தங்கச்சி. அதை தாண்டி நான் எதையுமே யோசிச்சதில்ல. பெத்தவங்களாவே இருந்தாலும் அவங்க நம்மள திட்டுறாங்க, கோவப்படுறாங்கங்கிறதுக்காக அம்மாங்கிற உறவு மாறிடாது இல்லையா? அந்த மாதிரிதான் நான் எப்பவுமே அவங்க 2 பேரையுமே பாக்குறேன். எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அதுல இருக்கிற ஒரு சின்ன நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுற பத்தியா? இதாண்டி நீ. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஜீவா, மா, நானும் அப்பாவும் போயிட்டு எப்படி 2 நாள்ல திரும்பி வந்துருவோம். நாங்க வர வரைக்கும் கார்த்திகை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க என்ன? சரிம்மா. நல்லா இருக்கே கதை. நாங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க. நியாயமா எங்களை பாத்துக்க சொல்லி தான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆனா நீங்க என்னடானா ஆர்டர் அப்படியே மாத்தி சொல்றீங்க. உங்க அண்ணனை பத்தி உனக்கே தெரியும்ல ஸ்வேதா. வேலைன்னு வந்துட்டா சாப்பிடுறது தூங்குறதுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவான். எப்ப பார்த்தாலும் பிசினஸ பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு பக்கத்துல இருந்து யாராச்சும் ஞாபகப்படுத்தினாதான் அவனோட நினைப்பே அவனுக்கு வருது. அதனால இந்த 2 நாளும் அவன் ஒழுங்கா சாப்பிட்டானா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தானான்னு அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ ஜீவா. அவன் ஏதாவது ஒர்க் டென்ஷன்ல ரொம்ப பிரஷரா ஃபீல் பண்ணானா நீ எனக்கு உடனே கால் பண்ண, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. அப்புறம் ஸ்வேதா, இவன் கார்த்திகை சரியா ஃபாலோ பண்றானான்னு நீ இவனை ஃபாலோ பண்ணிக்கோ, சரியா? சரிம்மா. கிளம்பலாமாங்க? போலாம் ராஜேஸ்வரி. Okay, Bye, Jiva. bye, Bye, Sweta. bye. பாய். ஹாப்பி ஜர்னி. Thank you. ஹாப்பி ஜர்னி மா. போயிட்டு நல்ல செய்தியோட கால் பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.